வணக்கம் உறவுகளே. உணவிற்கு சுவை சேர்க்கிற மசாலா பவுடர்கள் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளோட தமிழ்நாட்டுல ரொம்பவே பிரபலமான சக்தி மசாலா பத்தின உண்மையான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஹானஸ்ட் ரிவ்யூ பத்தி பார்க்கலாம். இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. நம்ம யூஸ் பண்ண வரைக்கும் இது எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துலாம். இது உண்மையில் நல்லதா, எந்த குறைகள் இருக்கு, வீடியோவை கடைசி வரை பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. சக்தி மசாலாவோட சிறப்புன்னு பார்த்தோம்னா சுவை மனதுக்கு ரொம்ப பெஸ்ட்னு சொல்றாங்க. சக்தி மசாலா உணவிற்கு தனித்துவமான மனமும் சுவையும் கொடுக்குது. அடுத்து சாம்பார் மசாலா, மீன் குழம்பு மசாலா, கிராமத்து குழம்பு, ப்ரீமிக்ஸ் பவுடர்கள், இந்த மாதிரி பல்வேறு வகைகள் கிடைக்குதுங்க. அடுத்துதான் நல்ல பேக்கேஜிங், ரொம்ப நீண்ட காலத்துக்கு நீங்க பயன்படுத்துற மாதிரியும் அவங்க பேக் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்ததா இதோட குறைகள் நம்ம பார்க்கும்போது, டிமெரிட்ஸ் பார்க்கும்போது பிற உற்பத்திகளோட கம்பேர் பண்ணும்போது அதிக அந்த சிந்தட்டிக் டேஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உணர்வு இருக்கலாம். மற்றதை விட கொஞ்சம் அதிக ரசாயனங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் தென் ஹோம்மேட் மசாலாவோட ஒப்பிடும்போது கொஞ்சம் குறைவான ஆத்தென்டிக் டேஸ்ட்னு தான் அதை சொல்லலாம். அடுத்ததா இதை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு சீக்கிரமே சுவையான உணவு தயாரிக்க அப்படின்னா சக்தி மசாலா ஒரு நல்ல தேர்வா இருக்கும். இருந்தாலும் இயற்கையானது, ஆர்கானிக் மசாலா விரும்புறவங்க வீட்டுல தயாரித்த மசாலா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்ப சொல்லுங்க, உங்களோட அனுபவம் என்ன? அதாவது நீங்க ஆர்கானிக்கான இயற்கையா நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ற அந்த மசாலா நீங்க சாப்பிடுவீங்களா? அப்படி இல்லைன்னா இயற்கையா நீங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ற அந்த மசாலா நீங்க சாப்பிடுவீங்களா? அப்படி இல்லைன்னா சக்தி மசாலா யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸ்களுக்கு நீங்க பண்ணுற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் உங்களை வேற ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டோட மீட் பண்றேன். அது வரைக்கும் தேங்க்யூ so much. Take care all.